நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அமிர்தா ஜோதிடத்தின் சிறப்பாக இப்போ நம்ம என்ன தலைப்பு எடுத்துருக்கோம்னா, மேஷம் முதல் மீனம் வரை இந்த 12 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க குணாதிசயம் எப்படி இருக்கும், இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனியுடைய பேச்சினால் என்ன பாதிப்பு வரும், என்ன நன்மைகள், அதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வகையில் துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும். பொதுவாக உங்கள் ராசியில் சனி உச்சம் பெறுவார். சனி 2 இடத்துல ஆட்சியாக இருப்பார். மகரத்துலேயும் கும்பத்துலேயும் ஆட்சியாக இருப்பார். மேஷத்தில் பகையாயிடுவார், நீச்சமாயிடுவார். ஆனால் துலாத்தில் உச்சமாயிடுவார். அந்த துலாத்தில் உச்சமாகறாருன்னா அது தனி வலிமை உண்டு. உச்சம் பெற்றாருன்னா அந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும். பொதுவாக துலா லக்னத்தில் உள்ளவங்களுக்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் வீட்டில் தான் அவர் உச்சம் பெறுவார். அப்போது இந்த துலா லக்னத்துக்கு பிறந்தவர்களுக்கு 2ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவார், 12ஆம் அதிபதியாக புதன் வருவார். துலா லக்னத்துக்கு துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்ன பாருங்களேன், அவங்களுக்கு பேச்சு சட்டார்னு பேசிடுவாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க. அதாவது கோபம் அதிகமாக வரும் இவங்களுக்கு. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் இருக்கார்ல, அதனால் கோபம் எதுக்கெடுத்தாலும் அவங்க கோபம் வரும். அவங்களுக்கு அவங்கள பொறுமையாக இருக்கிறது அவங்களாவே தெரியாது. அதே மாதிரி அந்த கோபம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும், டக்குன்னு அதை மறந்துடுவாங்க. அடுத்த நிமிஷம் அவங்க மறந்துடுவாங்க. கோபம் எதுக்கு வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது, ஏன் பேசணுன்னு கூட தெரியாது. ஆனால் டக்குன்னு அதை மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் உள்ளவங்க தான் துலா லக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அதில் சனி உச்சம் பெறுவார். உங்கள் லக்னத்துக்கு சனி உச்சம் பெறுவார். எதுக்கு இருந்தாலும் அளவாக பேசுவாங்க. அதே மாதிரி நியாயமாக பேசுவாங்க. அந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்க நியாயமாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட இந்த துலா லக்னத்துக்கு இப்போ 6ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்ய போகிறார். உங்கள் ராசிக்கு உச்சம் பெறுகிற சனி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால துலா ராசி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி துலா லக்னத்துக்கு 12ஆம் இடமான கன்னி ராசியை சனி பார்ப்பார். அப்போது துலா ராசிக்கு 12ஆம் இடம் சரியான சொல்லுவோம். அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட, அதாவது உங்கள் வீட்டில் புதுசாக இப்போ திருமணம் பண்ண போகிறாங்க, இல்லை வரன் பார்க்குறாங்கன்னா அந்த மாதிரி காரியங்களுக்கு கொஞ்சம் பணங்காசிகள் சுப செலவுகள் ஆகும். துளாராசி பிறந்தவங்களுக்கு சுப செலவுகள் ஆகின்ற நேரம், அதுவும் கல்யாணம் சம்மந்தப்பட்ட சுப செலவுகள் ஆகிறதுக்கு நேரமான துலா லக்னத்தை பிறந்தவங்களுக்கு இப்போ நடக்கிறது. அதே மாதிரி இப்போ துலா லக்னக்காரங்களுக்கு கல்யாணம் இப்போ ஆரம்பமாகிடுச்சு, ஆரம்பமாகி நடந்துகிட்டே இருக்குது. இப்போ குரு உங்களுக்கு கடகத்தில் உச்சம் பெற்று வரும். அந்த குரு உச்சம் பெறுறது உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு கல்யாண தசை நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் தைரியமாக நீங்கள் துலா லக்னத்தை பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக 2027க்குள்ளே திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஜாதகத்தை நீங்கள் வெளியில் கொடுங்க. இது வரைக்கும் காலதாமதம் ஆகிட்டே இருந்தேன்னா இப்போ உடனே பதில் சொல்கிற மாதிரி ஒரு கால சூழ்நிலை இப்போ ஏற்படும். அதனால் துலா லக்னத்தை பிறந்தவங்களுக்கு தைரியமாக ஜாதகம் வெளியில் கொடுக்கலாம். ஏற்கனவே கொடுத்துருந்தாலும் இப்போ பதில்கள் வரும், எதிர்பார்க்கலாம். துலா லக்னம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சனி நல்ல இடத்துல தான் போகிறாரு, 6ஆம் இடத்துல. அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. நீங்கள் இப்போ ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன். அந்த சுக்கிரனுக்கு அதிபதியாக வர்றது மகாலட்சுமி. அதனால் பெண் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமியே தெரியல. இப்போ பக்கத்தில் ஒரு துர்க்கை கோவில் இருக்குது, இல்லை ஒரு காளி கோவில் இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா பெண் தெய்வத்தை வழிபட்டு நீங்கள் வெளியில் செஞ்சால் ரொம்ப நல்லது. குல தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல. அது மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா காரிய தடைகள் மேம்பேலும் உங்களுக்கு உயரும். இந்த தடை இல்லாமல் இருக்கும், மேம்பேலும் லாபகரமாக இருக்கும். இந்த சனியினால உங்களுக்கு அந்த அவ்வளோ பாதிப்பு உங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுப காரியங்கள் சீக்கிரமாக நடக்கணும்னா இந்த பெண் வழிபாடு செய்கிறது, பெண் தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. மேற்கொண்டு உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகம் வந்துன்னா நம்ம முகவரி போட்டிருக்கோம், கீழே நம்ம செல் நம்பரை போட்டிருக்கோம், அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.